வடிவேல் சார் கூட குசேலன் நடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. நான் எதையுமே டச்சே பண்ணல, எனக்கு அது வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எதனால? பிடிக்கல, எனக்கு செட் ஆகலை. எனக்கு அவருடைய கேரக்டரும் என் கேரக்டரும் செட் ஆகலை. எனக்கு கேவலமான யோசிக்கிற ஆளுங்களை பிடிக்காது. அது நான் சொன்ன மாதிரி தெரியும், நம்மளுக்கு கண்ணில் தெரியும். அது கேவலமாக இருக்கிறது ஒன்று அவங்க மாற்றணும். நான் ஐ நோ வாண்ட் டு கோ அண்ட் சேஞ்ச் தம். கரெக்டாக ஐ கேன் அவாய்ட் தம். இல்லையா அதையும் மீறி ஒரு மாதிரி பண்ணனா வச்சு செஞ்சிட வேண்டியது. கவர்ச்சி நடிங்கிற லேபிளுக்குள்ளே வர்றது ஒன்று மணி எக்கனாமிக்கல் நீடுக்காக வந்தீங்களா இல்லை விருப்பப்பட்டு வந்தீங்க? இல்லை, எக்கனாமிக்கல் நீட் தான். எக்கனாமிக்கல் நீடுக்கு தான் வந்தேன். எல்லாத்துக்கும் பண்ணது எல்லாமே இண்டஸ்ட்ரியில் வந்ததே எக்கனாமிக்கல் நீடு தான். ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எப்படி சொல்கிறது, ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் இட். ஏன்னா எனக்கு நிறைய அட்டென்ஷன் கிடைக்குது, இப்போ நிறைய சப்போர்ட் கிடச்சிது, நோ டவுட். ஆனால் இன்னொரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வாஸ் வெரி ஈஸி டு சே ஆஃப்டர் ஆல் அப்படின்றது. கேவலமாக அந்த நக்கல் மாதிரி பார்ப்பாங்க தெரியுமா. எல்லாம் ஒரு ஆள் உடம்பு காமிச்சு பொழைச்சேன்னு ஒரு லுக்கிலே தெரியும். இப்போது நான் எப்படி மோடு போயிட்டேன்னா, நீங்கள் வாங்கலேன், இல்லை நீங்கள் இருங்க, நீங்கள் பெரிய ஆள், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன லுக்குன்னு அப்படியே தடுமாறுவாங்க. ஐ ஹேட் தட். ஏன்னா கோவம் வந்துச்சுன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை என்னது? நான் ஏன் 10-12 வருஷம் வேஸ்ட் பண்ணி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி நான் நல்ல பொண்ணுன்னு எதுக்கு நான் கன்வின்ஸ் பண்ணேன்? யாரும் எனக்கு சோறு போட போகிறது, நான் தான் உழைக்கணும். அப்போது நான் அதை பேரை மாத்திரேன் பப்ளிக்கு, இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு ரீசனுக்கு மாற்ற போய் நான் தான் நடுவில் பட்டினி கிடந்தேன். நோ சொன்னதே கிடையாது இது வரைக்கும். கொடுத்து அழிஞ்ச ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நான் தான். போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி மசாலா, எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம். 20 ரூபாய். ரீசெண்டாக ஒரு ப்ரெஸ் மீட்டில் ஏதோ சொல்லியிருந்தீங்க, ப்ரெஸ் மீட்டோ இன்டர்வியூ சொல்லியிருந்தீங்க. நீங்கள் வடிவேல் சார் கூட குசேலன் நடிச்சதுக்கு அப்புறமா எனக்கு நிறைய ஆஃபர்ஸ் வந்துச்சு. நான் எதையுமே டச்சே பண்ணல, எனக்கு அது வேண்டாம் அப்படின்ற ஒரு முடிவுக்கு போயிட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. எதனால? எனக்கு பிடிக்கல, எனக்கு செட் ஆகலை. எனக்கு அவருடைய கேரக்டரும் என் கேரக்டரும் செட் ஆகலை. இதுக்கு மேலே நான் ஆக்சுவலாக ஐ டோன்ட் வாண்ட் டு டாக் அபவுட் இட். ஏன்னா ஆஃப் லைட் இப்போ ரீசெண்டாக நான் பேசின மாதிரி நிறைய ஃபோன் கால்ஸ் வருது. பாவம் ஏன் விட்டுருயா ப்ளீஸ், வேண்டான்னு, எதுக்கு இது தேவையில்லாமல் பழைய கதைன்னு. ஸோ ஐ திங்க் ஐ ஆல்சோ வாண்ட் டு மூவ் ஆன். ஓகே, ஸோ லெட்ஸ் டூ. நல்லா இருக்கட்டும். ஓகே, வச்சிரும். இப்போ உங்ககிட்ட கேட்குறேன், சரியா? ஃபீல்டுக்குள்ளே வரதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சோனா மேம் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. இது ஒரு இமேஜினரி கொஸ்டினாக வச்சுருக்கோம், சரியா? ஃபீல்டுக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி உள்ள ஒரு சோனா மேம் கிட்ட இருந்து ஒரு கால் வருது. ஒரு 3 அட்வைஸ் அந்த சோனா மேம்க்கு இப்போ உள்ள ஆள் நீங்கள் கொடுக்குறீங்க. இப்போயே வந்துருச்சு, இன்டர்வியூ டயத்திலே வந்துருச்சு அப்படின்னா. நானே ஒரு பேக்கு, நான் யாருக்குடா இன்னைக்கு வரைக்கும் ஃபீல்டுக்கு வந்து சோனாக்கு இன்னும் அட்வைஸ் தேவைப்படுது. அப்போ உள்ள சோனாக்கு இப்போ உள்ள சோனா ஒரு 3 விஷயம் சேஞ்ச் பண்ணிக்கிட்டோம், இல்லை இதெல்லாம் மாற்றிடு, இதெல்லாம் புக் பண்ணிக்காத, இதெல்லாம் கமிட் பண்ணிக்காதேன்னு ஒரு 3 அட்வைஸ் கொடுப்பாப்ல அப்படின்னா இதான் அந்த ஃபோன் வச்சுக்கோங்க. கால் வந்துருச்சு, ஆன்சர் வந்துருச்சு. ஆமாம், என்ன சொல்லணும்? யாருக்காவது அடிச்சு சொல்லலாம், நான் சும்மா சொல்லலாம், அவன் யோசிப்பா பைத்தியம். ஜோக் என்ன சொல்றேன், சோனா ஃபர்ஸ்ட் நீ இவ்வளவு வளர்ந்து பிரயோஜனம் இல்லை, மண்டையில இருக்கிற மசாலா வளரணும், அதை ஃபர்ஸ்ட் பண்ணு அப்படின்னு. இந்த விஷயத்துல நீ கரெக்டா அப்படின்னு சொல்லுவீங்க. என்ன உங்களுக்கு சின்ன வயசுல உள்ள அட்வைஸ் கொடுக்கலாம்? எல்லாத்துக்கும் ஒரு லிமிட் வச்சுக்கணும். எனக்கு லிமிட்னா என்னன்னு தெரியாது. ஐ டோன்ட் நோ லிமிட் ஃபார் லவ், ஐ டோன்ட் நோ லிமிட் ஃபார் கிவிங் மனி, ஐ டோன்ட் நோ லிமிட் ஃபார் யூஸிங் வேர்ட்ஸ். எல்லாத்துக்கும் லிமிட் வேணும். ஸோ அதையும் மூடிட்டு மாற்று அப்படின்றது. ஓகே, அப்புறம் கமிட்மெண்ட், மூவி கமிட் பண்ணதில் இதெல்லாம் பார்த்து கமிட் பண்ண என்ன சொல்லுவீங்க? அப்படியெல்லாம் கிடையாது. இது வரைக்கும் நான் கமிட்டே பண்ணதில்லை. மேபி ஐ மீன் எந்த படத்தையும் யோசித்து கமிட் பண்ணதில்லை. வரதை எடுப்பேன். ஏன்னா எனக்கு வீட்டு பொழப்ப நடத்தணும், அவ்வளோதான். ஓகே, இனிமே நல்லா பார்த்துட்டு வந்தாச்சு, இனிமே யோசிச்சு எட்ரி அப்படின்னு சொல்லுவேன். ஓகே, சரி. எனக்கு என்னன்னா, இப்போ இதுக்கு முன்னாடி ஒரு இன்டர்வியூ கொடுக்கும்போது சொல்லியிருந்தீங்க, அந்த கவர்ச்சி நடிகை அப்படிங்கிற அந்த பிராண்டுக்குள்ளே நான் வந்ததுனால அதுக்கப்புறம் அது வந்துட்டேன். அதுக்கப்புறம் அதுலேருந்து நான் வரதுக்கு நிறைய ட்ரை பண்ணேன், அதை விட்டு ட்ரை பண்ணேன், அதை என்னை ஃபாலோ பண்ணிக்கிட்டே நிறையா வந்துக்கிட்டே இருக்குது அப்படின்னீங்கல்ல. அந்த கவர்ச்சி நடிகைங்கிற லேபிளுக்குள்ளே வர்றது ஒன்று மணி எக்கனாமிக்கல் நீடுக்காக வந்தீங்களா இல்லை விருப்பப்பட்டு வந்தீங்க? இல்லை, எக்கனாமிக்கல் நீட் தான். எக்கனாமிக்கல் நீடுக்கு தான் வந்தேன். எல்லாத்துக்கும் பண்ணது எல்லாமே இண்டஸ்ட்ரியில் வந்ததே எக்கனாமிக்கல் நீடு தான். ஓகே, ஒரு ஸ்டேஜுக்கு மேலே எப்படி சொல்கிறது,
ஐ ஸ்டார்டட் என்ஜாயிங் இட். ஏன்னா எனக்கு நிறைய அட்டென்ஷன் கிடைக்குது. நான் சொன்ன பாயிண்ட்டுக்கு தான் திருப்பி வரேன். அதுக்கப்புறம் அது எப்படி பேக் ஃபயர் ஆகுதுன்னு கண்டுபிடிச்சிட்டேன் அந்த விஷயம். ஏன்னா எனக்கு ஒரு பஞ்சாயத்து நடக்கும்போது உண்மையாக நான் வந்து ஒரு விஷயம் பேசும்போது எனக்கு நிறைய சப்போர்ட் கிடச்சிது, நோ டவுட்டுக்கு. ஆனால் இன்னொரு செக்ஷன் ஆஃப் பீப்புள் வாஸ் வெரி ஈஸி டு சே ஆஃப்டர் ஆல் அப்படின்றது. ஸோ அந்த ஸ்பேஸை கொடுத்தது நான். ஸோ நான் அதை கொடுக்காமல் இருந்திருக்கலாம்னு தோணுச்சு. அதுக்கப்புறம் தான் நான் அதை மாற்ற ட்ரை பண்ணேன். எப்போது 2014 மாற்ற பார்த்தேன், இந்த வருஷம் வரைக்கும். இப்போது நான் எப்படி மோடு போயிட்டேன்னா, நான் ஏன் 10-12 வருஷம் வேஸ்ட் பண்ணி எல்லாரையும் கன்வின்ஸ் பண்ணி நான் நல்ல பொண்ணுன்னு எதுக்கு நான் கன்வின்ஸ் பண்ணேன்? யாரும் எனக்கு சோறு போட போகிறதில்ல, நான் தான் உழைக்கணும். அப்போது நான் அதை பேரை மாத்திரேன் பப்ளிக்கு, இல்லைன்னா வேறு ஏதோ ஒரு ரீசனுக்கு மாற்ற போய் நான் தான் நடுவில் பட்டினி கிடந்தேன். ஸோ இப்போ நான் நல்லா சாப்பிடணும், எனக்கு உருளைக்கிழங்கு வேணும். அதனால் ஐ வில் டூ கிளாமர். ஆனால் ஐ வில் ஹாவ் மை லிமிட் ஆன் மை டேர்ம்ஸ். நான் சொல்கிற மாதிரி தான் நடந்தால் அந்த டேர்ம்ஸில் கிளாமர் பண்ணுவேன், இல்லைன்னா முடியாது. ஐ லேர்ன் டு சே முடியாது. அதுவே நான் கற்றுக்காம இருந்தேன். நோ சொன்னதே கிடையாது இது வரைக்கும். காசு வந்து கேட்டு பாருங்க. இப்போ கேட்டிங்கன்னா போடாங்க அப்படின்னுவேன். நான் சொல்கிறது ஒரு 2 years பேக் வரைக்கும் ரோட்டில் போகிறவங்க வந்து என்கிட்ட காசு கேட்டு ஒரு பாவமாக வந்து கொடுத்துருவேன். எப்படி அவங்களுக்கு 5000 ரூபாய் கேட்பாங்க. என்ன நான் 5000 கேட்குறேன், 10,000 தரேன், நான் பட்ட கஷ்டம் நீங்கள் படாதீங்க. இப்படி தான் நான் இருந்தேன். இந்த அங்கே பாருங்கள், ஒரு ப்ரெஸ் ஆளுங்களை, இந்த சீனியர் ப்ரெஸ் ஆளுங்களை, யூ ஆஸ்க் தெம், எவ்ரி ஒன் நோஸ் மீ. என்னென்ன கொடுத்து அழிஞ்ச ஒரு பெரிய எக்ஸாம்பிள் நான் தான். நான் எனக்கு எடுத்து வச்சுக்கிட்டதே இல்லை என்றைக்குமே. ஐ கேவ். இப்போது என் லைஃப் இப்போ நான் சொல்கிறேன், என் சேஞ்ச் இன் சோனஸ் ஐ ஆம் கோயிங் டு திங்க் ஃபஸ்ட் அபவுட் மீ. அதுக்கப்புறம் தான் மிச்சம்ன்றது டிசைட் பண்ண. அதுவே எனக்கு கேவலமாக இருக்குது சொல்கிறதுக்கு, பட் ஸ்டில் ஐ ஹவ் லேர்ன் த ஹார்ட் வே. ஓகே, சூப்பர் மேம். ஆனால் உண்மைக்கு நல்லது இருக்கு. ஓகே, ரேபிட் ஃபயர். ஃபர்ஸ்ட் ஒன்று என்ன அப்படின்னா, உங்களுக்கு ஃபேவரட் க்ரஷ் யார்? ஆக்டர்? விஜய் ஆஸ் அன் ஆக்டர். விஜய் ஆஸ் அன் ஆக்டர். சரி, உங்களுக்கு பிடிச்ச கிளாமர் ஹீரோயினா யார்? கிளாமர் ரோல் பண்ணுற ஹீரோயின் அட்மையர் பண்ண, நீங்கள் பயங்கரமாக அட்மையர் பண்ண? செம்ம செக்ஸி. நோ, ஷீஸ் நாட் அ கிளாமர் ஆக்ட்ரஸ் பட் குவைட் செக்ஸி. அனுஷ்கா வேற லெவல்ல. அவங்க வந்து நின்னா மட்டும் போதும் அந்த மாதிரி. ஓகே, உங்கள்கிட்ட உள்ள ஒரு வியர்டான ஹேபிட்னா என்னது? பேஸ்ட் தின்னுவேன். பேஸ்ட் திம்பிங்களா? அது மட்டும் கிடையாது. நான் காமிக்கிட்டா, எல்லாரும் நகம் எப்படி கடிப்பீங்க, நான் இப்படி வச்சுட்டு சோஃபால இப்படி கடிப்பேன். ஆஃப் ஆயிட்டல. ரெண்டும் பண்ணுவேன். பேஸ்ட் எனக்கு ஒரு நாளுக்கு 10 வாட்டியாவது வேணும், இல்லைன்னா எனக்கு முடியாது. ஓகே, டூத் பேஸ்ட், அதுவும் கோல்கேட் ஜெல் வித் ஆக்டிவ் இதெல்லாம் சாப்பிட யூஸ் பண்றாங்க ஊங்கா மாதிரி. இது யார்கிட்டயுமே சொன்னதுல வந்துடுச்சு. பேஸ்ட் யூஸ் பண்றீங்க. ஓகே, பேஸ்ட் அண்ட் இந்த நகை கடிக்கிறது. ஓகே, ரீசெண்டா ஏதாச்சும் ஒரு படம் பார்க்கும்போது இந்த ரோல் நம்ம பண்ணியிருந்திருக்கலாமாப்பா அப்படின்னு உங்களுக்கு ஒரு படம் பார்க்கும்போது தோணுதுன்னு என்னது? எனக்கு எப்பவுமே எனக்கு பிடிச்ச ரோல் வந்தா போதும்னு தோணும். இல்ல படம் பார்க்கும்போது ஏதாச்சும் இந்த ரோல் நல்லா இருக்கு, நம்ம பண்ணியிருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி அப்படின்னு நான் எனக்குமே நினைச்சதில்ல. நம்மளுக்கு வரது தான் நாங்கள் யோசிப்போம், அப்படி வராது. ஓகே, உங்களுக்கு பட ஆப்பர்ச்சுனிட்டி வர ஆரம்பிச்சு நோ சொல்லி வேற ஆள்கிட்ட போய் பயங்கர ஹிட் ஆகி ரெக்ரெட் பண்ண படம் ஏதாச்சும்? நான் ஒரு 40 படம் ஹீரோயினா புக் ஆகி அதுலேருந்து வெளியே வந்துட்டேன். அதில் ஒரு 30 படம் ஹிட்டு. ஓகே, ஸோ அதெல்லாம் சொல்லப்படாத கதைகள். ஆனால் ரிக்ரெட் ஆகிருக்காது பார்த்து? ரிக்ரெட் ஆகல, ஐயோ மிஸ் பண்ணிட்டோமே அது மட்டும் யோசித்தேன். பட் தென் ஐ நோ வாட் இஸ் இன்சைட், ஸோ ஐ டோன்ட் வாண்ட் டு பி அ பார்ட் ஆஃப் தட். ஓகே, ஷூட்டிங் ஸ்பாட்டில் எப்போ அதிகமாக கோவம் வரும் உங்களுக்கு? எனக்கு கேவலமாக அந்த நக்கல் மாதிரி பார்ப்பாங்க தெரியுமா? எல்லாம் ஒரு ஆள் உடம்பு காமிச்சு பொழைச்சேன்னு ஒரு லுக்கிலே தெரியும். ஐ ரீட் மைண்ட் வெரி ஃபாஸ்ட். ஓகே, அந்த லுக்கிலே தெரிஞ்சிடும். நான் அப்போ தான் வேணும், நீங்கள் வாங்கலேன், இல்லை நீங்கள் இருங்க, நீங்கள் பெரிய ஆள், நான் வரேன் அப்படின்னு சொல்லிட்டு போய் என்ன லுக்குன்னு அப்படியே தடுமாறுவாங்க. ஐ ஹேட் தட். ஏன்னா நீ பாரு, நீ ஜட்ஜ் பண்ணிக்கோ, என்ன அது என்ன நம்ம ஆப்போசிட் சைடில் இருக்கிறவங்க நம்ம ஜட்ஜ் பண்ணுறதை கண்டுபிடிக்கிற அளவு வரைக்கும் வெயிட் பண்ணு. எப்படின்னா இப்படி பார்த்து ஒரு செகண்ட் இப்படி திரும்புறது வேறு விஷயம். வெயிட் பண்ணுவாங்க அந்த சைடில், நம்ம பார்க்கணும், நம்ம அசிங்கமாக சின்னதாக ஃபீல் பண்ணணும். அந்த ஃபீல் பண்ணுற வரைக்கும் இந்த வெயிட் பண்ணுவாங்க. அப்போது வரும் பாரு ஒரு கோவம். எவ்ரி ஒன் இஸ் ஈக்குவல் தானே. இப்போ என்ன, நீ ஒரு விஷயத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன்னா நானும் ஒரு விஷயத்துக்கு வந்து நின்றுட்டு இருக்கேன். உனக்கு ஒரு வாய் இருக்குன்னா எனக்கும் ஒரு வாய் இருக்குது.
அதுக்கு மேலே என்னடா அவனுக்கு ஜட்ஜ்மெண்ட்டு. ஓகே, இண்டஸ்ட்ரியில் இந்த ஹீரோக்கெல்லாம் ஏன்டா நடித்தோம் பேர் சொல்ல வேண்டாம், ஆனால் அப்படி நினச்சது உண்டா? சில கேரக்டர்ஸ் கூட ஏன் நடித்தோன்னு இருக்கு. எதனால் அப்படி நினச்சிருப்பீங்க? See, everyone is different. எதனால் அந்த தாட் வருது? எனக்கு கேவலமான யோசிக்கிற ஆளுங்களை பிடிக்காது. அது நான் சொன்ன மாதிரி தெரியும், நம்மளுக்கு கண்ணில் தெரியும். அது கேவலமாக இருக்கிறது ஒன்று அவங்க மாற்றணும். நான் ஐ நோ வாண்ட் டு கோ அண்ட் சேஞ்ச் தெம். கரெக்டாக ஐ கேன் அவாய்ட் தம். இல்லையா அதையும் மீறி ஒரு மாதிரி பண்ணனா வச்சு செஞ்சிட வேண்டியதான். அவ்வளோதான். ஓகே, கோவம் வந்துச்சுன்னா அதிகமாக யூஸ் பண்ணுற வார்த்தை என்னது? வி. வி என்னது? வி ஓ உனக்கு தெரியாது? ஏதாவது கொடுங்களேன். எப்போ தெரியுங்க? வி தெரியாது. இவனுக்கும் தெரியாது. வி என்னதுங்க அது? வோ. ஓங்க அது. அது வீன்னு தான் எனக்கு தெரியும்டா. நல்லதான் போச்சு. அது ஓங்க அது. அது ஓ. பாரு. எனக்கு அவ்வளவுதான் தெரியும். நான் வீன்னு நினைச்சிட்டு இருந்தேன் இவ்வளவு நாளும். ஓகே, அது ஓ ஓன்னு தெரிஞ்சுக்காங்க. ஓ தமிழ்லயும் ஓ தான், இங்கிலீஷ்லயும் என்ன ஒரு ட்ரெய்னிங் பாருங்க. அடுத்து கேட்டாங்கன்னா கரெக்டா சொல்லணும்ல, அதனால தான். நான் இனிமே ஓன்னு சொல்லிட்டு ரெஜினா he only taught me அப்படின்னு சொல்லிடுவேன். ஓகே சரி, ஒரு விஷயம் லைஃப்ல ரிக்ரெட் பண்ற விஷயம்னா என்னது? இப்போ கிளாமர் அப்போ தொட்டது. ஓகே, தட் இஸ் தொட்டது கிடையாது, தெரிஞ்சுதான் தொட்டினேன். அது தெரியாம ஃபுல்லா அது டீட்டெயிலாக யோசிச்சு இது கரெக்டாக பண்ணாமல் இருந்தது தான் தப்பு. ஓகே, அது ஒன்று தான் எப்படி தொடரணுங்கிற ஒரு விஷயம். வேற எதுக்குமே நான் நோ ரிக்ரெட்ஸ். ஏன்னா எனக்கு தெரியும், நான் இங்கே உலகத்துக்கு 1000 போய் சொல்லலாங்க. கடவுள்கிட்டன்னு ஒருத்தர் இருக்குது, எனக்கு கடவுள் பயம் ஜாஸ்தி. அதனால் நான் உண்மையாக இருக்கிற வரைக்கும் ஐ ஹாவ் நோ ப்ராப்ளம். இறங்கி செய்வேன். ஓகே, பயங்கரமா சண்டை போட்ட நிமிஷம் ஏதாச்சும் இருக்கா? ஷூட்டிங் ஸ்பாட்ல பயங்கரமா சண்டை போட்ட தருணம் ஏதாச்சும் இருக்கா? ஒன்றும் சண்டைலாம் போடல, ஒரு 2 பேரும் அரைஞ்சிட்டேன் அவ்வளோதான். அதுக்கப்புறம் வண்டியில் ஏறி வந்துட்டேன். அது மன்னார்குடியில் ஓகே, ஒரு சாங் ஷூட்டு. டைரக்டரையா? நோ டைரக்டரை பச்சையாக திட்டான் அன்னைக்கு. ஏன்னா அது வந்து நியாயமான விஷயம். கேளுங்க, ஃபுல் கூட்டம். ஃபர்ஸ்ட் டைம் மன்னார்குடியில் ஷூட் நடக்குதான், 2006 or 2007. பப்ளிக் ஸ்பாட்டில் நின்றுட்டுருக்கேன். இவ்வளோ கிளாமர் மேலே கீழே இவ்வளோண்டு ஸ்கர்ட்டில் இப்படி, அதுவும் பழக்கடை விற்கிற வண்டி ஆளு. நான் இப்படி குனிஞ்சு இப்படியெல்லாம் பண்ணோம். ஒருத்தர் கேமரா பக்கத்துலேயே வந்து ஆன்றான். ஒரு வாட்டி நான் குனியும் போது நானும் பார்க்குறேன். அதை நல்லா நரேட் பண்ணுறீங்க நீ. கூப்பிட்டு டைரக்டரை, ஜி கொஞ்சம் ஆளுங்களை யாராவது போடுங்க. உடனே அவன் டைரெக்டாக எங்கேயோ போயிடுது. மேம் நம்ம பட்ஜெட்டுக்குள்ளே ஆளுங்கள்லாம் வைக்க, நான் உங்களை வெளியிலேருந்து எல்லாம் பாடி கார்ட்ஸ் எல்லாம் கேட்கல. நம்ம ஆளுங்களை கூட்டம் தானே இது, நம்ம ஆளுங்களை முன்னாடி நிற்க சொல்லிவிடுங்க. எஸ்பெஷலி அவன் முன்னாடி நிற்க சொல்லுங்கள். மிச்சம் நோ ப்ராப்ளம். ஒரு மாதிரியாக இருக்குங்க. ஏன்னா அந்த பர்டிகுலர் ஷார்ட்டு நான் கேமரா பார்த்து தான் சொன்னேன். கேமரா பக்கத்துலேயே நின்று அப்படின்னா அப்போ பார்த்தேன். நேராக போனேன். ஷார்ட் போகும்போது இப்படி போயிட்டு நேராக அப்படியே இப்படி எல்லாம் போயிட்டு நேரம் ஊங்கி ஒரு ஆரம்பிச்சிட்டு ஏய் அப்படின்னு ஊர்க்காரங்களே எல்லாம் வந்துட்டாங்க. பார்த்தா பொம்பளைங்க, அங்கே இருக்கிற பொம்பளைங்க எல்லாம் வந்து எவனாவது அவளை ஏதாவது சொன்னீங்கன்னா, அவளும் எவ்வளோ நேரமாக சொல்லிட்டு இருக்கா அப்படி பண்ணாதன்னொன்னே ஃபுல் சப்போர்ட் ஃப்ரம் விமன். ஆனால் இருந்தாலும் ஒரு டர்ராய் வண்டியில் ஏறி சென்னைக்கு வந்துட்டேன். சென்னைக்கு வந்துட்டு பார்த்தா வரும்போதே போஸ்டர் ஒட்டிருக்கு. இந்த ஈவினிங் பேப்பர் வரும் தெரியுமா, கவர்ச்சி நடிகை சோனா ஷூட்டிங் ஸ்பாட்டில் ஒருத்தரை அரைந்து விட்டு தப்பி ஓட்டாமா அப்படின்னு. தப்பி ஓட்டமா? ஆமா, லைட்டா அப்படிதான். அப்படி பண்ணிடுவேன். எனக்கு அது ரஜினி சார் படத்துல சின்னி ஜெயந்தன் ஒரு இதுல செய்வாப்ல தெரியுமா, அதேதான். அந்த பொண்ணு ஒண்ணு சொல்ல வருது எல்லாத்துக்கும் ஆங்கிற நீங்க. ஓகே, வியர்டான அப்ரோச் ஏதாச்சும் வந்திருக்கா மேம்? இதான் கடைசி வியர்டான அப்ரோச் இல்லை. என் வாழ்க்கையில் இருக்கிறது எல்லாமே வியர்ட் அப்ரோச். நோ ஃபேன்ஸ் ஒன்று பச்சையாக திட்டுவாங்க, இல்லைன்னா தே வெரி லவ்விங். 90% வெரி லவ்விங்க. இந்த 40 வயசுக்கு மேலே ஒரு 50 வயசுக்குள்ளே ஆம்பளைங்க இருக்காங்கல்ல, நான் நெட்டில் பார்த்து நான் சொல்கிறது, தட் இஸ் அவங்க போட்டிருக்கிற ஃபோட்டோக்கு ஏற்ற மாதிரி நான் ஜட்ஜ் பண்ணி சொல்லிட்டு இருக்கேன். அவங்க தான் வேலை வெட்டி இல்லாமல் கிடைக்குமோ கிடைக்காதோன்ற ஒரு நினப்பில் ஏதாவது பச்சையாவது திட்டலான்னு சொல்லிட்டு திட்டுவாங்க. ஸோ அதனால் ஐ டோன்ட் கேர். பாய்ஸ், யங் பாய்ஸ் எல்லாம் சில் ஆல் கூல். எஸ், பசங்க சும்மா கிடையாதுல்ல, நல்லா டீசெண்டான பசங்க அப்படிங்கிறது. எஸ், உண்மைக்கு மேம்
ஸோ நிறைய விஷயங்கள் ரொம்ப ஓப்பனாக ஜாலியாக எனக்கு வந்து இந்த இன்டர்வியூல நிறைய விஷயங்கள் இருக்குன்னு நினைச்சேன், நிறைய இருந்துச்சு, ரொம்ப ஜாலியாக கொண்டு போனீங்க. நிறைய ஆப் விட போது இல்லைண்ணா, நாங்கள் சோனா மேமா நிறைய பார்த்துக்கிட்டே இருக்கணும். இந்த மாதிரி ஜாலியான சோனா மேமா நாங்கள் பார்க்கணும். நீங்கள் ஒரு லேபிள் சொல்லியிருந்தீங்க கவர்ச்சி நடிகை சோனா அப்படிங்கிறது, அது மட்டும் கிடையாது. நான் பர்சனலாக சொல்லும்போது சொல்கிறேன், இங்கே இருக்கும்போது சரி ஆஃப் த கேமரா சரி பயங்கர ஜாலியான பர்சன், ஜாலியான கேரக்டர் நீங்கள் வெளில காட்டுங்க. இன்னொன்று மூவிஸ்லேயும் நாங்கள் நிறையா பார்க்கணும். சொல்லியிருந்தீங்க 2.0 வந்துகிட்டு இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி. 4.0 ஓகே, வந்துகிட்டே இருங்க. நிறைய இன்டர்வியூ நானும் உங்களை எடுத்துக்கிட்டே இருக்கணும். எங்களுக்காக நேரம் ஒதுக்கி ரொம்ப அழகா இன்டர்வியூ கொடுத்தீங்க. தேங்க்யூ so much. Bye. போர்வைக்கால அட்டகாச ஆடியோ ஆஃபர் ஸ்டார்ட் ஆகிருச்சு. போர்வைக்கால பொருட்கள் வாங்கி 1 கோடி மதிப்புள்ள கிஃப்ட்ஸ் வின் பண்ண வாய்ப்பை பெறுங்க. அது இது அப்படி இப்படின்னு எப்படி பார்த்தாலும் இதுதான் ஹிட்டான ஆஃபர். ஆச்சி மசாலா எந்த சமையலும் ருசி தேடும் ரகசியம் 20 ரூபாய்.